வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/4/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று ஏகாதசி திதி. பெருமாளுக்கு விரதம் இருக்கிற அன்பர்கள் விரதம் எடுக்க உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரை யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:02 சூரிய உதயம் நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 10:28 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதிசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:18 வரை மக நட்சத்திரம். அதன் பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9:32 வரை வணிசை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 10:28 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு பிற்பகல் 1:18 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. புதியதாக எந்த பொருளும் வாங்கக்கூடாது. இதை ரெண்டும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் பழைய வேலைகள் அனைத்தையும் நீங்கள் செய்யலாம். ரெகுலராக எப்பொழுதுமே ரொட்டீன் லைஃப் அதை தொடர்ந்து செய்யலாம். அதில் தவறு எதுவும் இல்லை. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள் தமிழ்ச்சித்தரை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இன்றைய நாளுக்கான சிறிய டிப்ஸ். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யவில்லையா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்று நமது வீடு தேடி வர வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா நமது வீட்டின் பூஜை அறையை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பூஜை அறையோட முக்கியமான அறை சமையல் அறை. இந்த சமையல் அறையில் தான் எல்லாருமே வருவாங்க. அதாவது மகாலட்சுமி, அன்னலட்சுமி, அஷ்டலட்சுமி, எல்லா லட்சுமிகளும் அங்கே தான் வாசம் செய்வாங்க. அந்த சமையலறை சரியாக இருந்தால் தான் வீட்டில் எல்லாமும் நல்லாயிருக்கும். அதனால் சமையலறையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை
தெரிஞ்சுங்க. வாங்க இன்றைய நாள் எப்படி ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உன்னதமான நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுடைய புகழ் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதால் உங்களுக்கு மதிப்பு கூடுங்க. வெளியிடத்தில் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய செயல் கருதி வரவேற்பு அதிகரிக்கும் உங்களுக்கு. ஆக கூடுதல் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடிய மிக சிறந்த நாள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகளோட உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏதோ ஒரு பயம், எண்ணத்திலே ஒரு கலக்கம், இதெல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்றைய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகணுன்னா நீங்கள் அருகே உள்ள சித்தர் பூமி, அதாவது ஜீவ சமாதின்னு சொல்கிறோம்ல, அங்கே போய் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தினாவே உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி எல்லாமே சரியாயிடும். இந்த பயம் மாறிடும், மனசில் கவலை இருக்காது, இது எல்லாமே குறைஞ்சிடும். அதனால் இன்றைய நாள் சித்தர் பூமியை காண வேண்டிய நன்னாள். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் கேட்டது 1 கிடைத்தது 2. ஆமாம், இன்றைய நாள் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நன்னாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களது பக்கம் ஆதரவு பெருகக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு மற்றவர் முன் மரியாதை அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த நாளில் தலைமை பொறுப்பு என்ற விதத்தில் உங்களை முன்னிறுத்தி எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. இது இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கை காசு செலவாகிறது நாளாக அமையும். இந்த நாளில் இன்றைக்கு நீங்கள் செலவு செய்கிறது பின்னாடி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒருபடி உயரே செல்வதற்கான ஒரு செலவாக இருக்கும். இன்றைய செலவு ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் அஸ்திவாரம் போடுறது மாதிரிங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பணம் செலவாகுதுன்னே பார்க்காதீங்க, செய்யுங்க. அது உங்களை குடும்பத்தையும் உங்களையும் காத்திடும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர்கள் உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திடும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் முடிந்த வரையிலையும் யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது. பொறுமை அவசியம் தேவை. ஒரு கணம் யோசித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் நீங்கள் கோபம் கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் தான் ராஜா. ஆமாங்க, துலாம் ராசி அன்பர்கள் தான் இன்றைய வெற்றியாளர்னு சொல்லலாம். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழும் பெருமையும் கீர்த்தியும் வெளியில் 10 பேர் பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் விதமாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுடைய பெருமை 10 பேருக்கு தெரியறதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயல்திறனில் வெற்றி, உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி. இன்றைய நாள் வருவாய் உங்களுக்கு 2 பங்காக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திடும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி. ஆமாங்க, உங்களுக்கு இணையாக உங்களை எதிர்த்தவங்க இன்றைய போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த போட்டியை கண்டு பயப்படக்கொள்ள அவசியம் இல்லை. மதியம் வரை தான் அந்த பயம். மதியத்துக்கு பிறகு நீயா நானாக பார்த்துடலாம். போட்டியில் ஜெயிக்க போகிறது இந்த மகர ராசி அன்பர்கள் தான். ஆமாங்க, அதுக்காக நீங்கள் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம்.
அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது வந்துங்க, போட்டியில் வெற்றி அடையணும்னா எதிரியை பேச விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத உள்வாங்கி அதற்கு தக்க பதில் அளித்தாவே வெற்றி தான். சும்மாச்சும் நம்மளும் பேசி நம்மளும் பேசணும்னா அது நல்லா இருக்காது. அதனால் போட்டியில் வெற்றி பெற எதிரியின் பேச்சுகளை உள்வாங்கணும். முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு மறுபடியும் பேசணும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு தரக்கூடிய மிக சிறந்த நன்னாளுங்க. இந்த நாளில் அப்பா எப்படியோ இந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சுது, அப்பா நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான நாளாகவும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திடும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதில் வந்து கேட்கும். அது தேனாறு பாய்ந்தது மாதிரி உங்கள் காதில் இனிக்கும். ஆமாங்க, எப்படி தேனாறு பாயும்னு கேட்காதீங்க. ஆனால் தேன் இனிக்கும், ஆறு குழு குழு குழுக்குன்னு இருக்கும். ஆக இது ரெண்டும் காதில் பாய்ஞ்சால் காது தாங்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்கும். அதனால் உதாரணத்துக்கு சொன்னதை உண்மைன்னு எடுத்துக்காதீங்க. ஆக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.